வணக்கம். ஆசான் அகத்தீசன் அருளால் இன்று அவருடைய சீடராகப்பட்ட ஸ்ரீ லாட சந்நியாசி அப்படிங்கிற அந்த எல்லாம் வல்ல சக்தி வாய்ந்த சித்தரை பற்றி நாம் இன்று அவருடைய அருளால் தியானிக்க போகிறோம். லாட சந்நியாசி அப்படிங்கிற பேர் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், இவர் வங்கதேசம் அந்த பகுதியிலிருந்து வந்த காலத்தினால் இவருக்கு லாடம்ங்கிற பெயர் வந்தது. அதனால் லாட சந்நியாசி அப்படி என்றும் ஒரு குறிப்பு நமக்கு தெரிய வருகிறது. அதுபோலவே இவர் குஜராத் அந்த பக்கத்திலிருந்தும் வந்தார் அப்படின்னும் இந்த லாட சந்நியாசிங்கிற பெயர் வந்தது அப்படின்னும் சொல்லப்படுறது. ஆசான் அகத்தீசரே அந்த பகுதியிலிருந்து தான் வந்தார் அப்படிங்கிறது தான் புராணமெல்லாம் கூற்று. லாட சந்நியாசி இந்த மகான் மாந்திரீகத்தில் மிகவும் கற்று தேர்ந்தவர். லாட சந்நியாசி பற்றிய ஆலயங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், நமக்கு முதல்ல நினைவுக்கு வரக்கூடியது எதுவாக இருக்கும்னால், மணப்பாறை பக்கத்தில் கூடிய நல்லாண்டவர் கோயில். நல்லாண்டவர் கோவில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், நல்லாண்டவருக்கு முன்னாலேயே, அவருக்கு நேர் முன்னாலேயே உட்கார்ந்து கொண்டு பக்தர்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கிக் கொண்டிருக்கிறார் லாட சந்நியாசி. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா, யானமலை இருக்கு இல்லையா மதுரையில், அந்த மதுரையில் லாடன் குகை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த லாட சந்நியாசி அவருடைய பெயர் காரணமாகவே அந்த இடத்திற்கு லாட தேசம் அப்படிங்கிற பெயரே வந்தது. இங்கு தான் அந்த திருவிளையாடல் புராணம்லாம் நிகழ்ந்தது. ஆனால் லாட சந்நியாசி இந்த சித்தர் எப்படி மணப்பாறை நல்லாண்டவர் கோவில் வீட்டில் அருள் புரிகிறார் அப்படிங்கிற அந்த வரலாறை இப்பொழுது தியானிப்போம். நல்லாண்டவர் பல தேசங்கள்லாம் சஞ்சரித்து கொண்டு வரார். அப்படியே தமிழகம் வரார். தமிழகத்தில் திண்டுக்கல், நாமக்கல், சேலம் இந்த பகுதிகளெல்லாம், மதுரை இந்த பகுதிகளெல்லாம் சுற்றி திரித்து கொண்டே வருகிறார். அப்படி வரும்பொழுது ஒரு நாள் மணப்பாறைக்கு வந்துவிடுறார். மணப்பாறை வரும்பொழுது எங்கன்னா அந்த எல்லாம் வல்ல அந்த நல்லாண்டவரோட சந்நிதியில் வந்துடுறார். நல்லாண்டவரை பற்றி இவருக்கு தெரிய வருது. லாட சந்நியாசி மாந்திரிகத்தில் கற்று தேர்ந்தவர். மாந்திரிகத்தில் இவர் கரை கண்டவர், இவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது அப்படின்னு சொல்லி, எப்பொழுது நமக்கு ஒரு வித்யை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த வித்யாகரம் அப்படிங்கிறதும் சில நேரத்தில் தொற்றிக்கொள்ளும். இறைவன் அருள் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே தான் பணிவு என்கிற ஒரு ஆபரணத்தை இறைவன் அணிவிக்கிறானே தவிர, இந்த வித்தை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வித்யாகர்வம் இருக்கும். வித்யாகர்வம் இருக்கும் என்று சொன்னால் என்ன ஆகும்? வித்யாகர்வம் கர்வ பங்கம் ஆகணும் இல்லவா? அதனால் இவர் நல்லாண்டவரோட சந்நிதியில் வரார். நல்லாண்டவரோட கோவிலை சுற்றி வரார், பிரகாரத்தை வலம் வரார். இவருக்கு உள் மனசில் என்னன்னா, இந்த நல்லாண்டவர் பெரிய ஒரு மாந்திரிகத்தில் கற்றுத்தேர்ந்தவர் ஆயிற்று, சரி இவருடன் நம்ம போட்டி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலிருந்து சாநித்தியமாக அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்லாண்டவரை நோக்கி ஒரு மனசுக்குள்ள எண்ணங்கள் எல்லாம் வருது. சரி, அன்றைக்கி அந்த கோவிலில் ஒரு பூஜையெல்லாம் முடித்து விட்டு அன்றிரவு அங்கேயே தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்க முற்படும் பொழுது நல்லாண்டவர் அவருடைய சூஷ்ம சக்திகளை காட்ட ஆரம்பிக்கிறார். மறைவில் இருந்து இவரோட தூக்கத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறார் நல்லாண்டவர். சரி, இவருடன் விளையாடணும் அப்படின்னு நல்லாண்டவர் முடிவு பண்ணிட்டார். லாட சன்னியாசிக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. யார் இது? நீ இதுவாக இருந்தால், நல்ல ஒரு கற்று தேர்ந்தவனாக இருந்தால், மாந்திரிகனாக இருந்தால் என் முன்னாலே வா, இது இப்படி மறைவில் விளையாடாத அப்படின்னு சொல்லி நல்லாண்டவர் சொல்கிறார். அப்போது நல்லாண்டவர் இப்படி சொல்கிறத கேட்கும்போது அவர் மனசில் வருது அப்படின்னா, சரி, நல்லாண்டவர் முன்னாடியே தோன்றி அவருக்கு எல்லா விதமான மாந்திரீகங்களையும் செய்து காட்டுகிறார். இவரும் அவருக்கு தெரிந்த மாந்திரீக சித்து விளையாட்டுகள் எல்லாம் செய்து காட்டுறார். இது போட்டியாகவே போய்கொண்டே இருக்கு. நல்லாண்டவருக்கு இது மிகவும் மகிழ்ச்சியாகவே உள்ளது. இறுதியாக நல்லாண்டவர் என்ன பண்ணுறார்? அவருடைய சக்தியை நிலைநாட்டி இவரை ஸ்தம்பனம் செய்து விடுறார். அங்கிருந்து இருக்கிற இடத்திலிருந்து நகர முடியாதபடி இவரை ஸ்தம்பித்து விடுகிறார். ஸ்தம்பனம் செய்தவுடன் லாட சந்நியாசிக்கு அவர்களுக்கு நல்லாண்டவருடைய மகிமை புரியும் பொழுது அவர் என்ன கேட்கிறார் நல்லாண்டவர் கிட்டக்க அப்படின்னு சொன்னால், ஐயனே என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது நல்லாண்டவர் சொல்கிறார், சரி இங்கே பாரு, நான் உனக்கு ஒரு விஷயம் செய்து தரேன். இங்கே என்னோட வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் நீ இங்கேயே இருந்து பில்லி, சுனியம், காத்து, கருப்பு இது போன்ற எல்லா விதமான எந்தெல்லாம் பிரச்சனை அவளுக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் நீ போக்கி தரணும். நீ இங்கே என் சந்நிதி முன்னாடி இங்கே உட்காந்துக்கணும். அப்படி ஒத்துக்கொள்வாய் அப்படின்னு சொன்னால், முதல் பூஜை நடக்கிறது கன்னிமார்களுக்கு நடக்கக்கூடிய பூஜையாக இருக்குது. இரண்டாவதாக உனக்கு பூஜை முடிந்த பிறகுதான் மூன்றாவதாக எனக்கே பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிற விதியை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது லாட சந்நியாசி மிகவும் சந்தோஷத்துடன் நல்லாண்டவர் கொடுத்த இந்த ஒரு அனுகிரகத்தை ஸ்வீகரித்துக் கொள்கிறார். அதன் காரணமாகவே லாட சந்நியாசி அங்கு இப்பொழுதும் பிரத்யட்ச சாநித்தியத்துடன் அங்கேயே இருக்கார். சரி, நல்லாண்டவர், நல்லண்ணன் அப்படிங்கிற பெயர் கொண்ட இந்த நல்லாண்டவர் பற்றி நம்ம வேறொரு காணொலியில் சிந்திப்போம். கன்னிமார்களே இவரை அண்ணன் என்று கூப்பிட்டு நல்ல அண்ணன் என்ற பெயரை கொடுத்து நல்லாண்டவர் அப்படின்னு இந்த மணப்பாறை இந்த அற்புதமான ஆலயத்தில் அவர் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கார் அல்லவா. இந்த
லாட சன்னியாசி இங்கே தங்க வச்சிடுறார். அதன் காரணமாக நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வித கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் வெகு தொலைவிலே இருந்தாலும் எவ்வளோ நம்ம அவரோட கோவிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் மானசீகமாக வேண்டிக் கொண்டோம்னு சொன்னால் கூட அவரோட ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் வேண்டுதல் நடந்த பிறகு அவர் நிச்சயமாக நமக்கு அனுகிரகம் செய்வார். இந்த நல்லாண்டவரும் லாட சன்னியாசியும். சரி, இந்த லாட சன்னியாசி நிறைய மாந்திரிகங்கள்லாம் செய்வார் அப்படின்னு பார்த்தோம் அல்லவா? இந்த லாட சன்னியாசியோட ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படிங்கிற சிந்தனை வரும்பொழுது சிவகங்கையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கு லாட சன்னியாசியோடைய ஜீவசமாதி இருக்குது. அது ஒரு மாளிகை வளாகத்துக்குள்ளேயே லாட சன்னியாசியோட ஜீவசமாதி இருக்குது. அங்கு சென்றோம்னா அந்த லாட சன்னியாசியோட ஜீவசமாதியை தரிசிக்கலாம். அப்புறம் நம்ம இன்னொரு இடம் பற்றி நமக்கு தெரிய வருது. எங்கே அப்படின்னா மரக்காமலை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த மரக்காமலை போனோம் அப்படின்னு சொன்னால் மாதம் சிவராத்திரி அன்னைக்கு அங்கே ஏற விடுறாங்க. இது ரொம்பவும் கடினமான ஏற்றம். அங்கு லாட சன்னியாசியோட சாநித்தியம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. சுருளிமலை, இந்த சுருளிமலையில் மேலே போனோம் அப்படின்னு சொன்னால் சன்னியாசி அப்பர் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. அங்கு தான் லாட சன்னியாசி பகவானுக்கு கற்பூர சித்தி கிடைத்ததாம். இந்த லாட சன்னியாசிக்கு கற்பூர சித்தி கிடைத்த இடம் அப்படின்னு சொன்னால் இங்கு அவருடைய அனுகிரகம் எப்பொழுதும் எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கு அவர் செய்த சில 2-3 அற்புதங்களை நாம் இப்பொழுது சிந்திப்போம். கிட்டத்தட்ட 2002ஆம் ஆண்டு இங்கே நிறைய பக்தர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த பக்தர்களுடன் ஒரு வயதான முதியவர் ரொம்பவும் முடியாமல் கஷ்டப்பட்டு ஏறிக்கொண்டே வராராம். இந்த பக்தர்களும் அவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அந்த மலையை ஏறி அங்கே பூஜைகள் எல்லாம் செய்கிறாராம். சரி, இறங்கி வரும்பொழுது இவர் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பின்னாடி நடந்து கொண்டு வந்துட்டுருக்கார். திடீர்னு பார்த்தா இவரை காணோம். கடைசியில் இவங்கெல்லாம் அந்த இறக்கமெல்லாம் முடித்து கீழே அடிவாரத்துக்கிட்டக்க வரும்பொழுது பார்த்தா அங்கே ஒரு சுனை இருக்காம். அந்த சுனையில் கம்பீரமாக இந்த கிழவர் வயதானவர் சிரித்து கொண்டு இவர்களை பார்த்து கொண்டே இருந்தாராம். அது வேறு யாரும் அல்ல, சாட்சாத் லாட சன்னியாசி தான் அப்படிங்கிறது இந்த பக்தர்களுக்கு புரிய வருது. இங்கே ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு மார்க்கம் இது. இங்கே நிறைய காட்டு யானை இருக்கும், நிறைய காட்டு விலங்குகள் மிருகமெல்லாம் இருக்கும். இங்கே குரு அருள் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்தர்கள் கூட்டம் தொலைந்து போய்விடுகிறது. இந்த வழியும் தெரியல. திடீர்னு பார்த்தா 3 சன்னியாசிகள் எங்கிருந்தோ இவர்களுக்கு சரியான பாதையை காமித்து இவர்களை அந்த கோவில் வரைக்கும் கூட்டிட்டு போனார்கள் அப்படின்னு சொன்னால் இதுவும் லாட சன்னியாசி பகவான் செய்த ஒரு அனுகிரகம். அவர்கள் இவங்களுக்கு சரியான இந்த இடத்துல பாதை கொண்டு வந்தார்கள். பூஜை முடியாது, பிரசாதம் சாப்பிட்டு அடுத்த க்ஷணமே அவங்க 3 பேரும் காணாமல் போய்விடுகிறார்கள். இது போலவே ஒருத்தர் லாட சன்னியாசியோட இந்த சன்னியாசி அப்பர் இந்த ஆலயத்தை நோக்கி வரும் பொழுது சிவசிவா அப்படின்னு சொல்லிகிட்டே வரார். இவருக்கு வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்குது, எந்த தீர்வும் கிடைக்கலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அங்கே அகஸ்தியருடைய ஒரு விக்கிரகம் இருக்குது. அந்த அகஸ்தியர் விக்கிரகத்தை தியானத்தை அவர் பூஜை பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவரோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றதாம். அவருக்கு ஒரு அருள்வாக்கை அங்கே கேட்கிறது. உன்னுடைய கஷ்டகாலங்கள்லாம் முடிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சாட்சாத் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் உனக்கு உதவி செய்ய போகிறார். திருவண்ணாமலைக்கு சென்று கிரி பிரதட்சணம் செய்வாய் அப்படின்னு சொன்னால் உன்னை எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து விடும் அப்படின்னு இவருக்கு தெரிய வருது. அதுபோலவே இவரோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இவர் அருணாச்சலம் திருவண்ணாமலை பக்கத்திலேயே இப்பொழுது அவர் வசித்து கொண்டு வருகிறாராம் அந்த பக்தர். இன்னொரு அற்புதம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பசுமலை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒருத்தர் அவருடைய தொழில் இருந்தவர்கள் எல்லாம் அவரை ஏமாற்றி அவருடைய பணத்தை எல்லாத்தையும் அபகரித்து கொண்டு போய்விடுறார்கள். இவர் ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு நடத்தி கொண்டு வரார். அந்த வழக்கும் போயிட்டு தவிர அவருக்கு எந்த திருப்பமும் வரல. இவர் இந்த சுருளிமலையில் சன்னியாசி அப்பர் கோவிலுக்கு வேண்டிக் கொள்கிறார். அப்படி வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இவர் அந்த சுருளிமலையிலேருந்து கிளம்பி வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த எதிராளிகள் எல்லாம் இவரிடம் நாங்கள் எங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த விஷயத்தை நம்மவே சுமூகமாக முடித்து கொள்ளலாம், அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் தவணைகள் எல்லாம் ஒழுங்காக செலுத்தி இவருக்கு ஒரு நல்ல வாழ்வு அமைந்தது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதனால் லாட சந்நியாசி பகவான் அவருடைய அருள் சாநித்தியம் பிரத்யட்சமாக நிறைய இடங்களில் இன்றைக்கும் இருக்குது. இருந்த மாத்திரத்திலே நினைப்போம் அப்படி சொன்னால் சாட்சாத் அகஸ்தீசருடைய சிஷ்யர் அல்லவா, மிகவும் வலிமை வாய்ந்தவர், இன்றும் பல நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய மனப்பாறையிலும் அவருடைய அருள் இருந்தால் தரிசிக்கலாம். யானமலை அந்த குகையில் லாடன் குகையிலும் தரிசிக்கலாம், சுருளிமலையிலும் தரிசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மரக்காமலை அப்படிங்கிறது அந்த கடினமான ஏற்றம் இறைவன் அருள் இருந்தால் அதிலையும் தரிசிக்கலாம். இது போன்ற சில விஷயங்கள் லாட சந்நியாசி பகவான் பற்றி பேசுவதற்கு அவருடைய அருள் கடாட்சத்தால் இன்று ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் சாட்சாத் அகத்தீசரின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.